ஸோ குட் கை நார்சிஸ் ஆர் கோவர்ட் நார்சிஸ் வந்து எப்படி வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன் ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் லாங் டர்மாக லைஃப் லாங் வந்து ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி ஒரு மேரேஜ் வேணும், எவர் லவிங் மேரேஜ் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுற பொண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோவர்ட் நார்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வித்தின் 2 to 3 monthஸில் வந்து தே வில் ஷோ த ரியல் ஃபேஸ். ஓகே, ஸோ எப்பவுமே நிச்சயம் ஆகுது. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் இல்லை அப்படின்னால், அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்க்கும் மேரேஜ்க்கும் வந்து கண்டிப்பாக ஒரு 2 to 3 months கேப் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த வார்னிங் சைன்ஸ் எல்லாம் வச்சு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த மேரேஜை இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்பர் 1 வந்து ஆஸ் சூன் ஆஸ் நீங்கள் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே வந்து ரொம்ப இன்டிமேட்டாக மெசேஜ் அனுப்ப ஆரம்பிப்பாங்க ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். அண்ட் தே வில் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃபிசிக்கல் இன்டிமசி whenever possible. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ கிராஷ், ஈஸியாக சண்டை வந்துடும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கல அப்படின்னா பயங்கரமாக கோவம் வரும். இதுக்கெல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயத்துக்கு. அதே மாதிரி சின்ன நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படி பயங்கர பதட்டமாக, பயங்கர டயர்டாக, என்ன சொல்கிறது, பயங்கர கன்ஃபியூஸ் ஆவாங்க. நிறைய பேர்த்துட்டு ஃபோன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. மொக்கையான விஷயமா தான் இருக்கும். அது ஈஸியாக உட்காந்து அழகாக டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன டெசிஷன் மேக்கிங் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை வந்து சின்ன விஷயத்துக்கெல்லாம் வரும்னு சொன்னல, அந்த சண்டை எந்த அளவுக்கு அந்த எங்கேஜ்மெண்ட் மேரேஜ்குள்ளே போகலான்னா கல்யாணத்தையே நிறுத்திடலான்னு அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவ்வளோ இதாகிறாங்களே, இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்களே, பாவம் போல், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போல், ஐயோ அப்போ கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலி. ஸோ ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. இட்ஸ் அ பிக் ரெட் ஃப்ளாக். அன்வான்ட் விஷயத்துக்கு சண்டையை ரொம்ப எஸ்கலேட் பண்ணுறாங்க அப்படின்னால் இட்ஸ் அ பிக் ரெட் ஃப்ளாக். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸும் சேமாக இருக்குது எங்கேஜ்மெண்ட் டைமில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, 2 பேர் வேறு தான், பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முன்னாடியே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ட்ரூவாக கனெக்ட் ஆக மாட்டீங்க, எல்லாத்தையுமே தப்பான பார்வையில் தான் பார்ப்பீங்க. ஸோ ஏன்னா வந்து க்ளோஸ் ஆனால் தானே இவர் பண்ணுறது அவங்க மூலமாக வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம். நெக்ஸ்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். மேல் கோவர்ட் நார்சிஸ்க்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1-2 பேர் ட்ரூவான ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க கூடயே நம்ம முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆக்வர்டாக நடந்துப்பாங்க. கையை தடவுறது, இந்த மாதிரி பண்ணுறது, என் செல்லம், என் டார்லிங் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஆக்வர்டாக இருக்கும். ஒரு ஃபியான்சி முன்னாடி எப்படி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு. அகெயின் இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு நம்ம நார்மலைஸ் பண்ணிப்போம். பட் ஓவர் த டைம் அகெயின் வந்து அவங்க அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப தூக்கி வச்சு மரியாதை கொடுக்குற மாதிரியும், அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே உங்களோட நெகட்டிவ்ஸையோ உங்களோட வீக்னஸையோ மட்டம் தட்டுற மாதிரி விட்டு கொடுத்து பேசுவாங்க. உங்களுக்கு அது சொருன்னு இருக்கும். ஆனாலும் இல்லை நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நார்மலைஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் அ பிக் வார்னிங் சைன். எந்த ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட் இருக்கிற ஜென்ஸுமே தன்னோட ஃபியான்சியாக தன்னோட ஃப்ரெண்டு முன்னாடி விட்டு தர மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கே கூட கூட்டிகிட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு, இன் பிட்வீன் ப்ரொவைடட் அவங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அப்படி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது எகெயின் ஆக்வர்டாக நடந்துப்பாங்க. என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் தான் சர்வ் பண்ணுவீங்க, அவங்க உங்களை வந்து இது பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ ஆக்வர்டாக நடந்துப்பாங்க. என்னடா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்கேன்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குவாங்க. ஒரு பேஸ் லைனாக ஈவன் உங்கள் அப்பா அம்மாவே அதை நோட் பண்ணி வந்து கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு கூட சொல்கிற அளவுக்கு கூட போகும் அந்த ஆக்வர்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே. மாப்பிள்ளை சரியில்லையே, ரொம்ப கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்காரு, மாப்பிள்ளை ஒரு மாதிரி ரொம்ப இதாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற அவங்களோட ஆக்வர்ட்னஸ் வந்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கே சென்ஸ் ஆகிற அளவுக்கு கூட இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹைலி இன்ட்யூட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, அப்படி அப்பா அம்மாவே வந்து சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னா எகெயின் இட்ஸ் அ பிக் ரெட் ஃப்ளாக். யோசிங்க. அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டைலுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கலர் நல்லா பிரைட்டாக போடு, டைட்டாக போடு. ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட். பிரைட்டாக போடு, டைட்டாக போடு அப்படிங்கிறது எல்லாமே. இந்த இது உனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி நீ போடாத, இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் போடு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது பொண்ணு போகுது அப்படின்னா அப்படியே வந்து பேன் சைட் அடிப்பாங்க. சைட் அடிக்கிறதுங்கிறது எல்லாமே பண்ணுவாங்க ஒரு டீசெண்டாக. பட் ஆனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஆக்வர்டாகவே பண்ணுவாங்க. ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சரியில்லை அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து உள்ள கட் ஃபீல் வந்து சொல்லும்.
அதே மாதிரி மற்ற பொண்ணுங்க நடந்து போகிறாங்கன்னா பாரு அந்த பொண்ணுக்கு பாரு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த பொண்ணு தான் இந்த ட்ரெஸ் போடணும், நீ போடக்கூடாது அப்படின்னு உங்கள் முன்னாடியே சொல்லுவாங்க. ஸோ எகெயின் அந்த ஃபியான்ஸையும் மட்டும் தட்டிகிட்டே இருப்பாங்க. இது 1 2 இல்லை, எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த நார்சிஸ்டிக் வீடியோஸ் போடுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஎம்ஸ் வருது. இதுலேயும் சரி, முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் சரி, இது எல்லாமே டிட்டோவாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு. டிட்டோவாக இப்போ சொல்கிறது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சரி இவன் என்னடா நம்மளை கண்டிக்கவே மாட்டேங்கிறான், நம்ம இவனை மதிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வர்றது போகிறதெல்லாம் கொல்லிக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கோவம் வந்துடும், ஈகோ வந்துடும். நீ என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன், நீ என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலை, நீ என்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லலை அப்படின்னு வந்து வரும். ஆனால் அவங்க அப்படி தான் நடந்திருப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எஸ்கலேட் பண்ணுவார்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை வந்து ஒரு எட்ஜ்லேயே வந்து வச்சுருப்பாங்க. ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட, முக்கியமாக ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சந்தேகப்படணும். அவர் வந்து ரொம்ப போட்டி நிறைந்த மனிதர், அவருக்கு நிறைய போட்டி இருக்குங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ தட் நமக்கு நல்ல பர்சன் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். அதுவாகவும் இருக்கலாம். அல்லது பின்னாடி வந்து நீங்கள் அவரோட உண்மையான முகத்தை தெரிஞ்சு அவர் தப்பாக இருக்கார் பெண்கள் கூட அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸை வச்சு சந்தேகப்படுவோம். அந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள ட்ரூவாக தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு. ஆக்சுவலி அவங்களுக்கு ட்ரூவாக தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் இவங்க உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி நடந்ததுனால நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களோட ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் தான் ஒரு பைத்தியம், நீங்கள் தான் வந்து ஹைலி வந்து சந்தேக பிராணி அப்படின்னு உங்களோட ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணி உங்களை சைக்கோவாக சித்தரித்து மக்கள்கிட்ட சொல்கிறதுல அவங்க கில்லி. கோவர்ட் நார்சிசிஸ்ட்ஸ் ஆர் கில்லி இன் தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓவராலாகவே வந்து அந்த கோவர்ட் நார்சிசிஸ்ட்க்கு மணி பிஹேவியர் வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியறவங்களா இருக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்டிஞ்சியாக வந்து இருக்கலாம், இல்லை செலவாடியாகவும் இருக்கலாம். இந்த மணி பிஹேவியர் வந்து எகெயின் அது அவங்க வீட்டில் பரம்பரையாக வர்றது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த என்னதான் இவங்க நமக்கு செலவு பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்டிஞ்சியாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. கடையில் கொடுத்தா 40 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எகெயின் இந்த மணி பிஹேவியர் மட்டும் வேரி ஆகுங்க. இது கான்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க பரம்பரையாக அவங்க வீட்டில் எப்படி மணி பிஹேவியர் இருக்கோ அப்படி இருக்கும். ஸோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறது கூட அந்த என்கேஜ்மெண்ட் பீரியடில் வந்து யோசிச்சாங்க, செலவாகும், வீட்டுக்கு போய் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு எங்காவது வெளியே போகிறீங்க, ஏதாவது திங்ஸ் வாங்கலான்னு போகிறீங்க, அப்போ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சண்டை போடுவாங்க. அந்த திங்ஸ் வாங்கிட்டு தான் குடிக்கணும்னு ஓசிடியாக இருப்பாங்க. அவங்க நினச்சதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை டிவியேட் பண்ணுறீங்க, ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட வந்து பயங்கரமாக சண்டையாக இருக்கும். என்னடா இது, அந்த கடை அங்கேயே தான் இருக்கும், அந்த 1/2 மணி நேரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட போய் வாங்கலாம், ஆனாலும் அது என்ன நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை அவங்களோட டெம்பர் லெவலே அப்படியான்னு தெரியாது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் அவங்க அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, என் பையன் வந்து ரொம்ப கோவப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், நீ தான் அடக்கணும் அப்படின்னு கூட உங்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ அது எகெயின் இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். ரொம்ப கோவப்படுவான் சாமி, நீ தான் அடக்கணும்னு சொன்னாலே இட்ஸ் ரெட் ஃப்ளாக் தான். ஏன்னா பெத்த அப்பா அம்மாவே அதை கமிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில், கேட்டதில், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இது பண்ணது. ஸோ தேங்க்யூ அண்ட் see you tomorrow.